இந்த சேலஞ்சிங் டைம்ஸ்ல தானே ஒரு லீடர்ஷிப் டெஸ்ட் ஆகும் டாக்டர் சுமந்த். இது வந்து அவர் சொல்றாரு மீண்டு எழுந்து வரதே சிரமம் அப்படின்னு, அப்படி பார்க்கலாம். இல்லைன்னா மறதி அப்படிங்கிறது நம்ம அரசியலில் ஒரு தேசிய வியாதியா, இன்னும் ஒரு 4 பரபரப்பு செய்தி வந்தால் கடந்து போகுமா, இல்லை இது விஜய் அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை டிஃபைனிங் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹரி, இது வந்து ஒரு மிக 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 பெரிய ஃபெயிலியர் ஆஃப் லீடர்ஷிப். இதுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக முதல் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நான் எல்லாத்தையும் விட்டுடுறேங்க, மற்றது எல்லாமே சரி, அவருக்கு தெரியல என்ன நடந்தது, அன்னைக்கு நைட்டு ஷாக் ஆயிடுச்சு. நீங்க நேர்ல போய் நீங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க பார்க்காதது ஒரு மிக 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 பெரிய தவறு. அது அது நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மக்கள் எந்த ஒரு லாஜிக்கா யோசிக்கிறவங்க, அவருடைய ரசிகர்களை விட்டுடுங்க, அவங்க அது மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா, அவர் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்களா, அது வேற விஷயம். நீங்க ஒரு ஆவரேஜா வெறும் ரசிகர்களை நம்பி உங்களால ஜெயிக்க முடியாது எலெக்ஷன்ல. ஸோ மக்களுடைய வாக்குகளும் உங்களுக்கு, பொதுமக்களுடைய வாக்குகள், ரசிகர்கள் அல்லாத இருக்கக்கூடிய மக்கள் வாக்குகளும் உங்களுக்கு தேவை. அது வராது. என்ன லீடர்ஷிப் நீங்க காட்டியிருக்கீங்க? அந்த வீடியோல போடுறீங்க இல்லையா, வீடியோ யாராவது அவர் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருந்தாருன்னா அவரை வேண்டுமென்றே கவுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த அட்வைசர்ஸ் பண்ணியிருக்கலாம். எதனால சொல்றீங்க? ஏன்னா இல்ல ஹரி, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் இருக்கு. தார்மீக பொறுப்பு என்று ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நிகழ்வுக்கு முழு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி திரு விஜய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வீடியோல ஒரு இடத்துல கூட இவர்களெல்லாம் என்ன பார்க்க வந்தீங்க, என்ன பார்க்க வரும்போது இவ்வளவு ஒரு துயரமான சம்பவத்தில் இறந்தது, நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், வரலையே. லீகல் இல்ல, லீகல் விட்டுடுங்க. இதுல என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் ஹரி. யாராவது ஒரு வக்கீல் போய் சொல்லியிருப்பாங்க, நீங்க மன்னிப்பு கிண்டிப்பு எல்லாம் கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்க மேல கேஸ் போடுவாங்க, அதை கொண்டு போய் கோர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, தார்மீக பொறுப்பு. They came only to see him. They did not come to see புசி ஆனந்த் or நிர்மல் குமார். அங்க மக்கள் வந்து விஜயை பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதை சொல்லிவிட்டு நீங்க வந்து உண்மை வெளியே வரும், மக்கள் பேச தொடங்கி விட்டார்கள், இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது வேற. பொறுப்பே எடுத்துக்கலன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம் இருக்கு? ஸோ ஹரி, என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ கெலாமிட்டஸ் ஃபெயிலியர் ஆஃப் லீடர்ஷிப். சரி, வீடியோ நீங்க ஏதோ போயிடுச்சு, யாரோ சொன்னாங்க, பண்ணிட்டீங்க. ஏங்க இது காமன் சென்ஸ் இல்லையா? மக்கள் இவ்வளவு பேர், 41 பேர் இறந்திருக்காங்க, அந்த குடும்பங்களை போய் பார்க்கணுங்கிறது வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? நாளைக்கு ஒருவேளை இந்த அரசாங்கம், சரி விஜய் கிளம்புறாரு, மேபி சனிக்கிழமை நைட் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில சென்னையில இருந்து புறப்படுறாரு, அரசாங்கம் அவரை தடுக்குதுன்னு வைங்க, அவருக்கு தானே அது பொலிட்டிக்கல் கெயின். அது அவர் நான் மக்களுடன் மக்களாக இருக்கிறதுக்கு நான் சென்றேன், குடும்பங்களோட கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறதுக்கு நான் சென்றேன், என்னை தடுத்தார்கள் இந்த அரசுன்னு சொன்னா இவருக்கு தானே பொலிட்டிக்கல் கெயின் வரும். இல்ல திஸ் இஸ் என்ன, அவராவே இந்த மாதிரி சிந்திக்கிறாரா, இல்ல யாராவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு அவரை கவுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்களா, அதுவும் தெரியல. பட் இதை மீண்டு வருவது கடினம். 2026க்கு முன்னாடி அவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அது வந்து ஒரு கனவு தான் ஹரி. மேபி 5 வருஷம் கழிச்சு அதை பில்ட் பண்ணலாம், அதெல்லாம் தெரியாது. 2026 பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைமையில் கூட்டணி, அதெல்லாம் வந்து இனிமே ஹிஸ்டரி, அது வயபிளே கிடையாது. ஓகே, என்னதான் நீங்க சோசியல் மீடியால நீங்க ஃபேன்ஸை வச்சு நீங்க சோசியல் மீடியா போஸ்ட் போட்டு கூட்டத்தை காட்டினால் கூட மக்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் தலைமை என்ற டெஃபினிஷன், லீடர்ஷிப்போட டெஃபினிஷன் என்ன? மக்கள் துயரமாக இருக்கும் போது அவர்களுடன் நிற்பதுதான் ஒரு தலைமை, அதுதாங்க முக்கியம். அதுல நீங்க தவறிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்றதெல்லாம் டைலாக், அந்த அந்த வீடியோங்கிறது வந்து ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. என்னை வந்து இது பண்ணுங்க, என்ன மற்றவங்களை பண்ணாதீங்க. மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதேனும் ஒரு அப்போசிஷன் பாத்தீங்களா டிவி கேட்டு? அப்போ மற்ற மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைப்பாங்க?
நாளைக்கு நமக்கு இது நடந்தாக்க அவர் கையை கழுவிட்டு போயிருவாரு. அதான் சொன்னாரு, கேட்கலையா? சிஎம் சார் என்ன வேணா தொட்டு பாருங்க, நான் வீட்டுல தான் இருக்கிறேன், தோழர்களை தொடாதீங்க. ஒரு நிமிஷம், மாவட்ட செயலாளரை கைது பண்ணிருக்காங்க. என்ன எதிர்வினை டிவிக்கு? ஒரு இடத்துல ஒரு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்களா? இந்த வீடியோ தான் எதிர்வினையோ? இந்த வீடியோவே எதிர்வினையா? இந்த மாதிரி என்ன வந்து இது பண்ணுங்க, மத்தவங்களை யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு. பட் ஹரி, நீங்க லாஜிக்கலா பாருங்க, தமிழ்நாட்டுல மக்கள் என்னதான் வந்து இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் த ஹார்ட் ஹரி. நேர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்ப்பதுங்கிறது வந்து அதுக்கு பெரிய அட்வைசர்ஸ் இருக்கணும், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். மனசுல உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணும்ல. அந்த ஃபீலிங் வராத நபர் எப்படிங்க ஒரு பெரிய தலைவர் ஆக முடியும்? பாயிண்ட் டேக்கன் டாக்டர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போறதுக்கு முன்னாடி திரு ரமேஷ் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் வைக்கக்கூடிய விமர்சனத்துடைய சாராம்சம் ஒண்ணுதான். இந்த கிரைசிஸ்க்கு காரணம் யார்? அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா? ஓகே சுமந்த் அவர்கள் பேசுவது how have you reacted? அது எப்படி கையாண்டிருக்கீங்க? ஒரு கிரைசிஸ் வந்து இல்ல காரணம் முக்கியம். அந்த உயிர் பலிக்கு எப்படி என்ன காரணம்? சரி சார், அரசாங்கத்துடைய கிரைசிஸ் எப்படி கையாண்டிருக்கீங்க? அரசாங்கத்துடைய how have you responded? அத சுமந்த் சொல்லவே மாட்டேன்றாரு. போலீஸ் வந்து shirking its responsibility. போலீஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ் எதற்காக இருக்கிறது? இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எதற்காக இருக்கிறது? அவருக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியாதா? போற இடங்கள்ல எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு. This is 6th meeting, not first meeting. 6th மீட்டிங், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், கிராஜுவலா கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. போலீஸ் 500 போட்டன் கதை விடுறாங்க. அந்த மீட்டிங்ல அவ்வளவு இல்லவே இல்ல. ஹரி, நான் வரேன் டாக்டர். எஸ் டாக்டர். ஹரி, the point is not about அரசாங்கம் சரியா செயல்பட்டுதாங்கிறதே பாயிண்ட் இல்ல. அரசாங்கம் ஒரு நிமிஷம் இருங்க சார். அரசாங்கமிடமும் பொறுப்பு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்டாப் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் குடும்பங்களை நீங்கள் போய் பார்க்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுல நீங்க எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அதுல மாற்று கருத்து இல்லை. நான் அது தவறு இல்லை என்று சொல்லவில்லை. நான் அதை தவறு இல்லை என்று சொல்லவில்லை. பிளண்டருங்க அது. சார், பிளண்டராவே இருக்கட்டும் சார். சார், நான் பிளண்டர்னு ஒத்துக்கிறேன் மிஸ்டர் சுமன். நான் கேட்கிறேன், போலீஸ் உடைய லெத்தார்ஜிக் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? போலீஸ் உடைய லெத்தார்ஜிக் ஆட்டிட்யூட் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? போலீஸ் லெத்தார்ஜிக் ஆட்டிட்யூட். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் முன்னாடியே போஸ்ட் பண்ண பாயிண்ட். அது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி வச்சுக்கிட்டு எல்லாமே எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு மீடியாவுக்கு நீங்க மூத்த அரசு அதிகாரிகள் எப்படி சொல்லலாங்கிறது நான் ஏற்கனவே 2 நாள் அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த அரை மணி நேரத்துல நான் போஸ்ட் பண்ணது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிஹேவியர் லீடர்ஷிப்புக்கு ஏற்ற வகையில் இல்லை. அதை நீங்க ஏத்துக்கணும். நீங்க அதுக்கு எவ்வளவு வந்து நீங்க கவர் அப் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லைங்க. ஃபேமிலிஸை போய் பார்த்து அடுத்த நாள் அவர்களுடன் முழுமையாக இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம இதை பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து விஜய் வந்து ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டிருக்குமா அரசியல் ரீதியாக அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இறந்தவங்க எல்லாம் கணிசமானோர் அவரை உயிராக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சிமிலாரிட்டி 44 பேர் இறந்த போது போனார்களா இங்க இருந்து உடனே எல்லாரும்? முதலமைச்சரோ அமைச்சர்களோ மொத்த அமைச்சரும் எங்க போச்சா? 44 பேர் உயிரிழந்தார்கள். உள்ளூர் போலீஸ், உள்ளூர் ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கள்ளசாராய விற்பனையே நடந்திருக்க முடியாது. 44, 40, 50, 45, 50 பேர் உயிரிழந்தார்கள். என்ன வாட் இஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்? புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தலைவனுடைய முதல் டெஸ்டும் 40-50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை இது எப்படிங்க ஒப்பிடுறீங்க? ஏன் போல அவங்க போனாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அதுதான் நீங்க ஏத்துக்கணும். அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இப்ப கூட சொல்லுங்க, ஏன் போகலன்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான் நான் கேட்டேன். கள்ளச்சாராய மரணத்தப்ப ஆட்சியை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் போனாங்களா? இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் கூட போலியே சார். இப்போ அப்ப முதலமைச்சர் வந்து எஸ்பி மேல ஆக்ஷன் எடுத்தாரு. எதை ரியாக்ட் பண்ணாங்கல்ல கவர்மெண்ட்ல? ஆமா, அதேதான் இப்ப எடுக்கணும்ன்ற நான். ரெண்டு கட்சிக்கு மாற்றாதானே வர்றாரு இவரு. ஆமா, மாற்றுனா இவர் கொஞ்சம் மாற்றாதானே இருக்கணும். திமுக விட்டுருங்க, திமுக நிறைய தவறுகள் செய்திருக்கு. இப்ப மாற்றுன்னு வரப்ப நீங்க கிளியரா இருக்கணுமா இல்லையா? அதான் இப்ப பிரச்சனையே. இப்ப நீ பண்ணலையா, நான் பண்ணலையா, அதே லாவணி போற இல்ல. இப்போது இருக்கிற பழியை தூக்கி அவர் மீது போடுகிற ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் தரப்பில் மொத்த நியாயமும் இருக்கிறது என்று நான் சொல்லவே இல்லை. நானே சொல்லி திரு சுமந்த் அவர்கள் 2-3 நேர்காணல் அவருடைய பதிவு மாதிரி நானும் சொல்லியிருக்கேன். ஊர்வலமாக நீண்ட நேரம் இவர் வருவது இனிமேல் நடக்காது. இது ஒரு சிச்சுவேஷன்ல
டென்ஷனை கிரியேட் பண்ணும். போன சனிக்கிழமை நீங்களும் பேசணும். நான் தொலைபேசி வாயிலாக உங்களிடமே தெரிவித்திருக்கிறேன். ரைட். திரு எஸ் டாக்டர் சுருக்குமா திரு தனியார் சொல்லிட்டு. மை பாயிண்ட் இஸ் ஹரி, டூ ராங்ஸ் டோன்ட் மேக் அ ரைட். முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கணும், அவர் போகலங்கிறதுனால அதுவும் பிளஸ் விஜயும் திரு ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பிடுவது அபத்தம். இவர் அரசியல் பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட அவர் ஜெயிக்கலைங்க. இவர் முதலமைச்சரா இருக்காருங்க, அரசியல்ல 40 வருஷமா இருக்காருங்க. எப்படிங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட முடியும்? இல்ல இப்ப ரொம்ப ஒரு க்ரூடா பேசினா கள்ளக்குறிச்சிக்கு அப்புறமும் எலெக்ஷன் வந்தது, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல, அது வந்து சரி தப்புங்கிறதுக்குள்ள போல. இது ஒரு 26 தாக்கம் ஏற்படுத்துற அளவுக்கு தொடருமா இதோடைய இம்பாக்ட்னு கேக்குறேன். நிச்சயமாக. ஏன்னா இப்போ 26 எலெக்ஷன் ஒரு உதாரணத்துக்கு, அடுத்த தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இருந்தால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய கால அவகாசம் இருக்கிறது. இப்ப கால அவகாசம் இல்லை, இப்ப 6 மாசம் தான் இருக்கு. நான் விஜய் மீண்டு வரமாட்டாருன்னு நான் சொல்லல, மீண்டு வரலாம். ஆனால் அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய அப்ரோச் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாதான். இதே மாதிரி தொடர்ந்தால், இதே மாதிரி சினிமா டயலாக் பேசிக்கிட்டு, இதே மாதிரி செட் ஆஃப் அட்வைசர்ஸ் வச்சுட்டு இருந்தா அவருக்கு அரசியலில் எதிர்காலம் உறுதியாக இருக்காது. திரு தனியரசு உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்லையா, பொதுவாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறது, அந்த இயக்க நடவடிக்கைகளின் போது இது மாதிரி சில துயர சம்பவங்கள் நடக்கிறது இயல்பு தான், நம்ம உலகம் முழுக்க பார்க்கறோம். அந்த சம்பவங்கள்ல காரணங்கள் வெவ்வேறா இருக்கலாம். இது வந்து இப்போ ஒரு தாமதமா வர்றது, நடிகர் என்பதனால் அப்பாவி சாதாரண பாமர மக்கள் அதை அந்த ஹீரோயிசத்தை உண்மை என்று நம்பி ஒரு சாதாரண மனிதனை ஒரு பெரிய மகானை போல அல்லது பெரிய ரட்சகரை போல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், ஒரு பெரிய சக்திமான் அப்படின்லாம் தொலைக்காட்சியில் காட்டுற மாதிரி ஒரு மனிதன் வர்றாருன்னு பாமர மக்கள் போறாங்க. இப்ப எங்க ரமேஷ் அண்ணனோ எங்க சுமன்சி ஐயாவோ ஹரி ஐயாவோ நானோ நீங்களோ போக மாட்டோம். ஏன்னா நம்ம அது சமூகம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அது வந்து ஒரு சாதாரண நடிகர், அந்த தம்பி அல்லது அந்த ஒரு முதியவர் வர்றாரு, விஜய்னு ஒரு நடிகர், பரவாயில்ல அந்த பையன் போயிட்டு போறான், நம்ம வாட்டு கடந்து போவோம். ஆனா அப்பாவி மக்கள், பாமர மக்கள் தமிழ்நாட்டுல நிறைச்சி கிடக்கிறாங்க. அப்ப இந்த பாமர மக்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள் ஒரு நடிகனை நம்பி போவாங்க. அப்படி போற மக்களை அந்த நடிகர் திரையரங்கத்துல ரசிகர்களாக வைத்து சுரண்டி பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாகிறதுல கூட பரவாயில்ல, அது அந்த மக்களை சுரண்டியதே தவறு. அது நம்ம நாட்டு சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நீங்க அந்த தொண்டர்களை, ஒரு வயசான நடிகர் அரசியல் கட்சி துவக்கின பிறகு அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி வாக்குகளாக அதை அறுவடை செய்து உயிர் இருக்கிற வரை அந்த தொண்டரின் வாக்கையும் சுரண்டி அரசியல் அதிகாரத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்கு எத்தனைக்கிற ஒரு சூழ்ச்சி, சதியின் வெளிப்பாடா விஜய் களத்துக்கு அரசியலுக்கு வருகிறார் அல்லது ஒரு நடிகர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம கடுமையா சொன்னோம். தொடர்ந்து அந்த 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 சம்பவத்தை ஒட்டித்தான் இன்னைக்கு விஜய் அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு வந்த விஜய் எப்படி திரையரங்கத்துல பாலாபிஷேகம் செய்கிற பொழுது மரணித்து போனானோ ரசிகன், இப்பொழுது தன்னை பார்க்க தன் அருகில் 10 அடிக்கு கீழ் தன் வாகனத்துக்கு கீழே நிற்கிறவன் உயிருக்கு போராடி தண்ணீர் தாகம் தாங்க முடியாமல் அந்த இடத்துல கொத்து கொத்தா தன்னுடைய சொந்த ரசிகன் தொண்டன், இவர் சொல்ற மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் தோளா தங்கையே தம்பியேன்னு சொன்னவனெல்லாம் தண்ணிக்கு கதறுகிற பொழுது கூட இவர் என்ன பாட்டு பாடிட்டு இருந்தார் தெரியுமாயா இந்த நடிகன்? அதாவது 10 ரூபா பாலாஜின்னு 3 நிமிஷம் அந்த பாட்டு எப்படியா மக்கள் கீழே உயிருக்கு போறாங்க. அல்லையா, 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறதெல்லாம் நீங்க எப்ப பாடுவ? கீழே தன்னுடைய தொண்டன் உயிர் 41 பேர் உயிர் போகுது. 10 ரூபாய்க்கு பாட்டுக்கு 10 ரூபா வச்ச பாலாஜினால ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தா அவருக்கு அந்த சமயத்துல அந்த மேக்னிட்யூட் ஆஃப் சிச்சுவேஷன் நமக்கு புரியறதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு. அந்த மேல இருந்து அவருக்கு 41 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டாம்பீடு உருவாயிருக்கணும், ஒரு இந்த பிரச்சனை உருவாயிருக்கணும், அவரால் அதோட மேக்னிட்யூட் உணர முடியுமா? அதுதான் இந்த சுமசியா சொன்னான். நீ உனக்குதான் லீடர்ஷிப்ங்கிற மாதிரி, ஒரு தலைவன் மாதிரி, மக்களை நேசிக்கிற மாதிரி, மக்கள் 12 மணியிலிருந்து நான் போற 7:30 மணிக்கு தாமதமா போறமே, தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம கொளுத்துற வெயில்ல நடு தெருவுல குடும்பமா குழந்தையோட நிக்கிறானே அவனே ஏன் நீ சோதனைக்காக நீ இறங்கி கீழே போய் நின்னு பாரு. திரு ரமேஷ் கேட்டாரு, திருமாவளவன் வேற மாதிரி சொல்றாரு, அதெல்லாம் சரி, அவர் மேல ஏன் கடுமை காட்டல? ஏங்க நீங்க வந்து 7 மணி நேரம் தாமதமா வரீங்க, உங்களுக்கு வந்து பர்மிஷன் 3 மணிக்கு 7 மணிக்கு வரீங்க கிடையாதுன்னு ஏன் தடுக்க முடியாது? ரூல்ஸ் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது? அதுதான் இப்ப பாருங்க, இப்ப நாகப்பட்டினத்துல விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு? என்ன என்னைய கையாட்டக்கூடாது, கண்ணாடி இறக்க கூடாது,
எத்தனை நிதி கட்டுப்பாடுகள், 24 கட்டுப்பாடு இந்தியாவில் யாருக்கு இல்ல? என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அதுக்கு ஆள் இல்ல சார். நான் என் மக்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்குவேன். எனக்கு இந்த சட்டம், நீதிமன்றம், இந்த மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் எனக்கு ஒண்ணு தூசு அப்படின்னு சொல்ற விஜய். ஆனா நான் சொன்ன இப்ப எங்க ரமேஷ் ஐயா சொல்றதுல நான் உடன்படுறேன். இந்த அரசு ஒரு பலகீனமான அரசு, இந்த முதலமைச்சர் ஒரு அச்சப்படுகிற ஒரு பலகீனமான முதலமைச்சர். எங்க புரட்சி தலைவர் அம்மாவை மாதிரி இருந்திருந்தா ஒரு நிமிடம் கூட இந்த விஜயால விதியை மீறி பரப்புரையை நடத்த முடியாது. அப்படி மீறி நடத்தி இருந்தா இந்த விஜய் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பார், குண்டாஸ் போட்டப்பட்டிருக்கும், அந்த வண்டி ஜப்தி செய்யப்பட்டிருக்கும், அந்த கட்சி தடை செய்யப்பட்டிருக்கும், பனையூர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கும்.